திரு ஷாம், பாஜகவுடன் சண்டையா சமரசமா? திரு அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன? சமரசமாக சண்டை போடாமல் பிரிந்து கொள்ள வேண்டும் என்பது நிலைப்பாடாக தெரிகிறது. இதுல அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க, ஒரு வியூக நிபுணர். பிரிஞ்சு போனாலே சண்டை இல்லையா அது? இல்ல, அது சண்டை இல்லாம சமரசமாகவும் பிரியலாம். இப்ப அதிமுக இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அடிப்படையில் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ் தான், இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸை பெரிதளவும் விரும்புவதில்லை. ஏன்னா எனக்கே அவங்களோட நேரடியான பல அனுபவம் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரே நாடு அவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அத்வானி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் அந்த கேம்பெயினோட எல்ல கணேசன் மாநில தலைவர். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, மோடி மட்டும் விதி விலக்காதுல்ல, திரு மோடி மட்டும் விதி விலக்க 2014 மோடி ரெஜிம் எனக்கு பாரதிய ஜனதாவோட பெரிய தொடர்புகள் கிடையாது. அண்ணாமலை பிலீவர் தானே, அதாவது ஒரு நம்பிக்கையாளர். விஜய்க்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய அரசியலுக்கு வந்தவர் தானே அவரு. அப்போ 2 வருஷம் கழிச்சு விஜய் அரசியலுக்கு வரும்போது 30 வருஷம் சினிமாவோட வந்தாரு அவரு. இவருக்கு சினிமா அட்வான்டேஜ் கிடையாது. அப்போ வெறும் பிலீவர் தான், அதாவது நம்மால் வெற்றி தர முடியும்னு பிலீவ் பண்ணாரு. பிஜேபிட்ட அந்த ப்ரொபோசலை வச்சாரு. ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் 2-3 சீட்டுக்காக கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, நம்ம தனியாக நின்றே கட்சியை வளர்க்கணும். அது தவறான நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வியூகவியலாளர் வெறும் நம்பிக்கை அடிப்படையில் அரசியல் பண்ண மாட்டாங்க. அப்போ 2 தரப்புக்கு இடையில ஒரு மோதல் இருந்தது. 2024 அவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது, வெற்றி கிடைக்கல. ஆனால் குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வாங்கியிருந்தாங்க, மறுப்பதற்கில்லை. இப்போ 2026 வரும்போது கணக்கு மாறிடுச்சு. அமித்ஷா கணக்கு கரம் ஓங்கி விட்டது, இவருக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிராவல் பண்றதுக்கெல்லாம் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. என்றாலும் அண்ணாமலை ஓட்டு சதவீதத்தை உயர்த்த முடியலையே. வெற்றி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் அவரோட ஓட்டு வங்கி ஒரு 10% அவர் கிளைம் பண்றாருல, அந்த ஓட்டு சதவீதம் வரல. அப்போ பிஜேபி 10% கிளைம் முதல்ல கிளைம் பண்ணார் இல்லைங்களா, 11% வரைக்கும் ஓட்டு இருக்கு. அமித்ஷாவே ஒரு கட்டத்துல 18% வந்திருக்கு, அதிமுக 25% ஒரு கால்குலேஷன் சொன்னார் இல்லையா. பாஜகவுக்காக 11, என்டிஏவாக 18, அதுல திரு அண்ணாமலைக்காக 10 அப்படி எடுத்துக்கணுமா? அப்படிதான் எடுத்துக்கிடணும். ஏன்னா பிஜேபி அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா தானே இருந்தாங்க. அண்ணாமலையோட பாத யாத்திரை, உதாரணமாக எங்க பகுதியில் பேராவூர்னு ஒரு குறு நகரங்க, அங்க அண்ணாமலை வரும்போதே ஒரு 10,000 பேர்கிட்ட இருந்தாங்க. அதான் அண்ணாமலையோட பீக் டேஸ்ல, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. அப்ப அவர் ஒரு 10% எனக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு அவர் நம்பினாரு. ஆனா அது சீட்டு பெற்று தராதுன்னு வியூகவியலாளர் மாற்று கருத்து சொன்னாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் ஒரு பிலீவருக்கும் இடையில நடக்கிற ஒரு அரசியல் யுத்தம். இதுல பிலீவர் எப்போதுமே அவர் தனியா தான் போவாரு. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னது, அதாவது சண்டை போடாமல் சமரசமாக பிரிந்து கொள்ளுதல். பெருசா ஏதாவது எதிர்பார்க்கிறாரா திரு அண்ணாமலை? போன வருஷம் அக்டோபர் 31 திரு செங்கோட்டையனை விமானத்துல சந்தித்த பிறகு கோவையில செய்தியாளர்களை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை. அப்ப அவர் சொன்னது, மோடி அமித்ஷாவை பார்த்து தூய அரசியல் பண்ணணும்னு நான் வந்தேன், வேலையை விட்டுட்டு வந்தேன், தொண்டனாலாம் கட்சியில இருக்க முடியாது, கை காசை போட்டு நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படிலாம் அவர் பேசுகிறார். ஒன்று இருப்போம், பிடிச்சா இருப்போம், பிடிக்கலைன்னா நாங்கள் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் சராசரி தொண்டனாக மட்டும் இருக்கிறோம் அப்படின்றது சாத்தியம் இல்லை, சமூக மாற்றத்திற்கு ஒரு இயக்கமாக கூட நாங்கள் மாற்றி வேலை செய்வோம் அப்படிலாம் அவர் சொல்கிறார். பாஜக கிட்டேருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறாரா? பாஜகவுடைய மாநில தலைவராக மீண்டும் பதவி, மத்திய அமைச்சராக பதவி, இல்ல 2ம் சாத்தியம் இல்லைன்னா புதிய கட்சி, அப்படி ஏதாவது எதிர்பார்க்கிறாரா பாஜக கிட்ட இருந்து? புதிய கட்சிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேங்க. என்ன காரணம்னா, பிஜேபியில பிரஷரைஸ் பண்ணி போஸ்டிங் எல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது ஆல் இண்டியா பார்ட்டி, தேசிய அளவில் அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அது போக அமித்ஷா, மோடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஈகோ இருக்கத்தான் செய்யும். அதனால அண்ணாமலையோட ப்ரெஷருக்கு அவங்க பணிஞ்சா இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்ல இதே மாதிரியான லீடர்ஸ் இருப்பாங்க, அண்ணாமலை மாதிரியான லீடர்ஸ் இருப்பாங்க. ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வந்திருக்க மாட்டாங்க, ஆனா அண்ணாமலை மாதிரியான ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவங்க பிரஷர்கள்லாம் எப்படி பணிய முடியும் ஒரு தேசிய கட்சி?
எனவே அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்பது 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது தரப்பட்டது. அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அந்த வாய்ப்பு அவருக்கு அந்த வாய்ப்பு கை கொடுக்கல என்றால் ஒரே வழி தானே. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சிங்கிற அந்த வழியை தவிர வேற எதுவும் இல்லை. அப்புறம் பிஜேபி தேசிய தலைவர்கிட்ட அவர் கொடுத்த கடிதத்திலேயே அதை அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறதா தான் சொல்றாங்க. தனி கட்சியை நோக்கி போறாரு. அதற்கான உந்துதல் அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? விஜய் வெற்றி மூலமா தானே கிடைச்சிருக்கும். விஜய் வெற்றியில ஒரு விஷயம் புருவாயிருக்கும் இல்லையா? பெரிய அளவுக்கு பணம் தேவையில்லை, பெரிய அளவுக்கு ஜாதி இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் வேட்பாளர்கிட்டையும் ஜாதி இருக்குது. ஆனால் அந்த கட்டுமானத்தை எல்லாம் மீறி ஓட்டு வாங்க முடியும். மாநில அரசியல மட்டும் பேசியே ஓட்டு வாங்க முடியும். நம்ம என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ணி ஆகணும், தமிழ்நாட்டு தலைவர் தானே நம்ம. அந்த எண்ண ஓட்டம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அது சமதளமா இருக்குமா? திரு விஜய் அதா சாத்தியப்படுத்துறாரு, அதே வேகத்தோட திரு அண்ணாமலையும் சாத்தியப்படுத்திட முடியுமா? அது ரொம்ப கடினங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜய்க்கு அவர் 2 வருஷம் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் 30 வருஷமா அவர் ஒரு இண்டஸ்ட்ரியில டாப்பா இருக்கிறாரு. அது போக அந்த அறிமுகம் வேற. விஜயோட உடல் மொழி எடுத்து பாருங்களா. அதாவது தோற்ற அரசியல்ல அவரு காதலனா தெரிவாரு, கணவனா தெரிவாரு, அப்பாவா தெரிவாரு, மாமாவா தெரிவாரு, அண்ணனா தெரிவாரு, தம்பியா தெரிவாரு, குழந்தையா தெரிவாரு. தோற்ற அரசியல் முழுக்க முழுக்க வேறுபாடானது. அந்த தோற்ற அரசியலை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் அவங்களால கட்டமைக்க முடிந்தது. அண்ணாமலைக்கு அப்படியான இமேஜ் கிடையாது. அவர் அண்ணாமலையா தான் தெரிவாரு. அண்ணனாவோ தம்பியாவோ இல்ல மாமனாவோ எல்லாம் அவர் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. படிச்சவர் கன்சல்டேஷன் பண்ணலாங்கிறது எண்ணமா இருக்கும். படிச்சவர், IPS தேர்ச்சி பெற்றவர், ஒரு வேகமான ஒரு அரசியலை பண்றார், அதிரடியான அரசியலை பண்றார் அப்படிங்கறதெல்லாம் இளைஞர்களுக்கு பெருசா ஈர்ப்பா மாறிடாதா என்ன? ஜெயலலிதா காலத்தில் IPS நடராஜ் மயிலாப்பூரோட MLA, IAS மலைசாமி அண்ணா அவர் மாநில தேர்தல் கமிஷனராக இருந்தவர், அவர் MP. இப்படி பலரும் அதே ஃபீல்ட்ல இருந்து இங்க அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறாங்க. கட்சி அமைத்தல், கட்சியை கட்டுக்கோப்பாக செலுத்துதல் இது வேற. விஜய்க்கு கை கொடுத்தது அவரோட மன்றங்கள். அதாவது அதர்வைஸ் அது எம்ஜிஆர் மாதிரியான மன்றம் தான். எம்ஜிஆர் மன்றங்கள் மாதிரியான ஒரு அமைப்பு. அப்புறம் அவங்க ஒரு நாட்டு மக்கள் நல பணிகள்லாம் வந்துட்டாங்க. எம்ஜிஆர் திரைமொழி இருந்ததுங்க, விஜய்க்கு திரைமொழி இல்ல, ஆனா உடற்மொழி இருக்கு. எம்ஜிஆர் எப்படி தோற்ற அரசியல கட்டமைத்தாரோ இதே மாதிரிதான் இருக்கும். எம்ஜிஆரோட பாலிடிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா எல்லாம் இருந்திருப்பாரு. அதை விஜய் கட்டமைத்தாரு. இங்க அது அண்ணாமலைக்கு லேக்கிங் தானே. ஓகே, சுருக்கமா ஒன்னே ஒண்ணு, அதிகபட்சம் 10-15% அப்படின்னு அவர் நம்புற வாக்கு சதவீதத்தையாவது திரு அண்ணாமலை பெற முடியுமா? ஒருவேளை புதிய கட்சினா, இல்ல அதுக்கும் குறையுமா? குறையும்னு நான் சொல்ல வரலைங்க. அதுக்கான கட்டமைப்பை அவர் உருவாக்கணும். அதாவது இப்ப அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிஜேபி கட்டமைப்பு மட்டும்தான். இனி தனி கட்சிங்கிறது அது தனியான ஒரு கரடுமுரடான பாதை. அழகிய காடு வா அழைக்கும், 1000 சங்கடம் பாட்டு இருக்குல்ல, அதே கதை தான்.